எங்களை பார்த்துட்டு திருமுருகாற்றுப்படையை இந்த முறை கந்தசஷ்டிக்கு ஓதுவோம் என்று எடுத்தினாங்க. திருமுருகாற்றுப்படையினுடைய சிறப்பு சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற மிக பழைய முருகன் தோத்திரம். அதே தோத்திரம் எங்களுக்கு 11ஆம் திருமுறையில இருக்கு. சுவாமி சைவர்கள் எல்லாரும் சங்க இலக்கியத்தை ஒரு சுவ பார்க்க வேணுமன்றதுக்காகத்தான் இதை 11ஆம் திருமுறையில வெப்பித்திருக்கிறார் போலும். அப்ப சங்க தமிழை இலக்கியத்தையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ரெண்டாவது, பல பேர் உருட்டு பிரட்டுகள் சொல்றது சங்க காலத்துல தமிழர்களுக்கு ஐயர் இல்லை, வேள்வி இல்லை, மந்திரம் இல்லை, நாங்கள் எல்லாம் வேற மாதிரி கும்பிட்ட, நாங்கள் இப்ப எல்லாம் வேற எல்லாம் செய்து போட்டாங்க. சங்க காலத்திலேயே இதெல்லாம் இருந்தது என்பதை ஆணித்தரமாக எடுத்து காட்டுறதாக திருமுருகாற்றுப்படை இருக்குது. இந்த 6 படை வீடு என்கிற தலைமை மரபும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்திலேயே ஆணித்தரமாக நிலப்பெற்றிருந்ததையும் அது காட்டுது. 6 படை வீட்டுக்கும் இதுல பாடி இருக்கிறார் அவர். நாங்கள் படித்தது திருப்பரங்குன்றத்துக்குரியது முதலாவது. அப்ப இந்த கந்தசஷ்டி காலத்தில் இதை படிப்பதன் மூலம் நாங்க 6 படை வீட்டுக்கும் ஒரு யாத்திரை போய் வருகிறோம், தல யாத்திரை. அதையும் ஞாபகம் வச்சிருங்க. அப்ப திருப்பரங்குன்றம் எல்லாம் பார்த்து அதனுடைய மதுரை மாநகரின் சிறப்பையும் பார்த்து அதில் இருக்கிற திருப்பரங்குன்றுடைய இயற்கை அழகளையும் பார்த்து அங்கே தேவ மகளிர்கள் அலங்காரத்தோடு வந்து ஆடுகின்றார்கள். அதே மாதிரியாக பேய் மகளிரும் அங்கே ஆடுகின்றார்கள். எல்லாரும் முருகனைத்தான் பாடுகின்றார்கள், ஆடுகின்றார்கள். அங்க வருபவர்கள் மனத்திலே வீடு பேட்டு நினைத்து கொண்டு வந்து அதன்படி வாழ்ந்தால் அது கிட்டுகின்றது. அங்கே இருக்கிற முருகனுடைய அழகு, உலகம் உபப்ப பலநீர்வு செய்யறது பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு போல் என்று தொடங்கும். சூரிய தேவன் உதய காலத்துல கடற்கரையிலிருந்து பார்க்க உதிக்கிறார். அது செவ்வானத்தை பார்க்கிறது ஒரு அற்புதமான காட்சி. கடற்கரையில நின்று கடலை பார்க்கிறது இன்னொரு அற்புதமான காட்சி. அந்த கடற்கரை காட்சியை அது சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் அஸ்தமிக்கும் போதும் பார்க்கிற அதுல இன்னொரு கொள்ளை அழகு. இது ரெண்டையும் சேர்த்து சொன்னார். சூரியன் அங்க உதிக்குது, அதனுடைய பிம்பம் கடல்ல தெரியுது. கடற்கண்டா அங்கு அந்த பிம்பத்தை கடலிலே கண்டது போல அங்க சூரியன் உதிக்கிறான். அது மாதிரி முருகப்பெருமான் வருகிறார். யோசிச்சு பாருங்க, மயில் இருக்குது, தோகை இருக்குது, முருகப்பெருமான் நடுவில் இருக்கிறார். அப்படி ஒரு இயற்கையோடு ஒன்றைத்து இந்த திருமுருகாற்றுப்படை தொடங்கியது. எவ்வளவோ இயற்கை வர்ணனைகள் எல்லாம் வந்தது. மந்தியம் மறியா மரன் பயிலிடக்கத்து என்றெல்லாம் சொல்லுவார்கள். சூரிய வெளிச்சமே படாத இருண்டு அடர்ந்து வளர்ந்திருக்கிற காடு, கமம்சூள் மாமலை தலைப்பெயல் தலைய என்று வரும். அப்ப கேருமேகம் வந்து மலையை கொட்டுது. அந்த மலையை கொட்டைக்குள்ள கீழே வந்து காந்தல் மலர் இருக்குது. அந்த காலந்தல் மலம்புல வண்டுகள் கூடி போகாதாம். அந்த காந்தல் மலர் மாலை எடுத்து அணிந்திருக்கின்றான் என்று சொல்லும். கடப்ப மரம் வளர்ந்து நிற்குது. மராமரத்தை போல கருத்த கடப்ப மரம் என்று சொல்லுகிறார். வைரம் வாய்ந்த சந்தனக்கட்டைகளை அரைத்து பூசி மார்பில பூசி மக்கள் மடன பெண்கள் நடனமாடுகின்றார்கள் என்று இருக்குது. இப்படி அழகான இயற்கை காட்சிகள், மக்கள் வழிபடுகிற காட்சிகள் எல்லாம் கொண்டதாக திருப்பரங்குன்றம் என்ற குன்றமைந்து அதை போட்டு முடித்தார். இன்றைக்கு நாங்கள் அடுத்ததை பார்க்க போறோம். திருச்சீரலவாய். நாங்கள் திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டு இதுதான் ஷேர் பண்ணது. திருப்பரங்குன்றத்தைத்தான் நாங்கள் முதல் பார்த்த. நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்த பாடல்கள். இந்த பார்த்த பாடல்களை விளக்கி கொண்டு திருமுருகாற்றுப்படைக்கு பழைய நக்கீரர் பாடினதாக சொல்லுவார்கள். நக்கீரர் இது மட்டுமல்ல, நக்கீர தேவனான என்பவர் பாடிய பாடல்கள் பல 11ஆம் திருமுறையில இருக்கின்றன. 11ஆம் திருமுறை நக்கீர தேவனார் பாடிய பாடல்களாக பல இருக்குது. அடுத்ததாக ஒன்று என்னன்னு கேட்டா, இதுக்கு இந்த திருமுருகாற்றுப்படைக்கு பழைய உரைகள் இருக்குது. பழைய உரைகள் இருக்குது. திருமுருகாற்றுப்படைக்கு நச்சினார் கெரியர் உரை எழுதி இருக்கிறார்.
பழைய உரைகளில் பல பேர் அதில் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரைகளை எல்லாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கல இன்றைக்கு எங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக அந்த உரை விளக்கம் தந்தவர் பண்டிதர் அருளம்பலம். அவர் அருளம்பலம் காரநகரை சேர்ந்தவர். அவர் 10 பாட்டில் 10 அவர் எழுதியிருக்கிறார். இந்த 10 அவர் எழுதின உரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பாடல் நூலாகவும் இருந்திருக்குது. பாட நூலாகவும் இருந்திருக்குது. அதே மாதிரி அவர் திருவாசகத்துக்கு முறை எழுதியிருக்கிறார். 2 பாகங்களாக வந்தது. அடுத்ததாக அவர் இந்த திருமுருகாற்றுப்படைக்கு முறை எழுதியிருக்கிறார். மிக இந்தியாவிலேயும் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒருவர். கனகாலம் அவர் இருக்கையில் அவர் அந்த திருமுருகாற்றுப்படையை அவருடைய பிள்ளைகள் திருப்பி 2014 பதிப்பிச்சிருக்கிறார்கள். இதில் காட்டுதோ தெரியலையா, பதிப்பிச்சிருக்கிறார்கள். இது உண்டு. அருளம்பலவனர் அவர் 1966 மறைந்துட்டார். 1910 பிறந்தவர். 56 வயதில் அவர் மறைந்துட்டார். அப்போ இங்கே இருக்கிற சிவானந்தநாதன் என்பவர் அவருடைய மகன் இருக்கிறார். நல்ல வயசு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவானந்தநாதன். மற்றது என்னுடைய மகன் மகேஸ்வரநாதன், அவர் யூகேயில் இருக்கிறார் நினைக்கிறேன். அவர்கள் இதை பதிப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அது தங்களுடைய அப்பாவுடைய நூல் என்று அவருக்கு அதை வெளியில் விடவும் விருப்பமில்லை. ஆனால் அப்படி இருந்தும் ஆச்சரியமாக இந்து சமய கலாச்சார அறிவுகள் திணைக்களமும் அதை பதிப்பிச்சிருக்குது. அருளம்பலவனுடைய பழைய உரையை பதிப்பிச்சிருக்குது. இப்போ 2 பக்கமும் பதிப்பிச்சிருக்கிறார்கள். இந்த உரை மிகவும் இலகுவாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க ஆறுமணாளர் பதிப்பிச்சிருக்கிறார். நச்சினார் கிரியர் உரை, பிறகு வேறையாக்கள் இந்தியாவில் நச்சினார் கிரியர் உரை, பரிமேலழகர் உரை, கவிப்பெருமாள் உரை, பரிதி உரை, 4 பேர் உரை எழுதியிருக்கிறார். பாருங்க, திருக்குறளுக்குரிய பரிமேலழகர் திருமுருகாற்றுப்படைக்கும் உரை எழுதியிருக்கிறார். அந்த 4 உரைகளையும் சேர்த்து உரை கொத்து என்று சொல்லி காசி மடத்தில் பதிப்பிச்சிருக்கிறார்கள். எல்லா உரையையும் ஒரே இடத்துல போட்டு அதுவும் ஒரு நல்ல பதிப்பு. ஆனால் அவையெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த நூலே கடினமானது. பரிமேலழகர், நச்சினார் கிரியர், கவிப்பெருமாள், காளிங்கர் போன்றோர் எல்லாரும் அவையும் எத்தனையோ 100 வருஷம் அவையின் வசனமும் கடினமானது. அப்படி பார்க்க திருமுருகாற்றுப்படைக்கு அருளம்பலவரான நில உரை எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் நாங்கள் திருப்பரங்குன்றம் பாய்த்து முடித்து இன்றைக்கு திருச்செந்தூருக்கு போகிறோம். 2ஆம் நாள் திருச்செந்தூர். அப்போ இந்த பாடலை படியுங்கள் பார்ப்போம். படிக்க நாங்கள் இதை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். 78 82 வரைக்கும் படியுங்க. வைநுதி பொருத வடுவாழ் வரினுதல் வாடா மாலை ஓடையொடு துயல் வர படுமணீரட்டும் மருங்கில் கடுநடை கூற்றத்தன்ன மாற்றரு மொயம்பின் கால் பிளர்ந்தன்ன. அவ்வளவும் இருக்கட்டும். வைநுதி பொருத வடு ஆள் வரி நுதல். நுதல் என்பது நெற்றி. அந்த நெற்றியில வடு ஆள் வரி நுதல், ஒரு வடு காயம் ஒன்று இருக்குது, பழைய காயம் ஒன்று இருக்குது நெற்றியில. என்ன காயம்? வைநுதி பொருத. வைநுதி பொருத வடு கண்டா என்ன? விபூதி சந்தனம். இல்ல இல்ல, யானை பாகன் இருக்கிறான் இல்லையா, அவனுண்டு வச்சிருப்பான் அங்குசம் மாதிரி கையில ஒரு குத்து வேற இருந்துட்டு யானை சேட்டை விட்டா, அதாலே அந்த காயம் இருக்குது யானைக்கு. அதான் வைநுதி பொருத. அச்சை கூர்மை உடைத்தாகிய நுதையை உடைய தோட்டி வெட்டின. தோட்டி என்றது அந்த வெட்டின. வைநிதி பொருத வடுகால் வடுவளந்தின புகரையுடைய வரிநுதல் மத்தகத்தில். அந்த நுதில
வாடா மாலை ஓடையொடு துயல் வர. அடுத்தது படிங்க. வாடா மாடை ஓடையொடு துயல் வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை. அது நடந்து வருகிறது. அந்த மத்தகத்துல அந்த யானைப்பாகன் குத்தின அந்த அடையாளங்களும் இருக்குது. அப்ப பழக்கப்பட்ட யானை பிடித்து பழக்கி அடக்கி வச்சிருக்கிற யானை என்று வருகிறது. அந்த யானை இந்த மத்தகத்துல மாலை போட்டிருக்கிறார்கள். வாடா மாலை ஓடையோடு துயல்பட படுமணி இரட்டும் மெனங்கின் மணிகளோடு சேர்த்து அந்த பட்டமா போட்டிருக்குது யானைக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், யானைக்கு போடுற பட்டம் இருக்கு. அதை கொண்டு வீட்டிலையும் வைப்பார்கள். எங்கட வீட்டிலையும் கொண்டு இருக்குது. இப்ப யானைக்கு நெட்டியில போடுறது அது சொல்லுவார்கள் பொன்னரி என்ன வாடா மாலையோடையொடு துயல் வர படுமணி இரட்டம் மருங்கின். துயல் என்பது துணி. துணியில இந்த வாடா மாலை இருக்குது. வாடா மாலை என்றது இங்க வாடாத பூக்கள் என்று எடுக்கலாம், அல்லது இங்க போட்டிருக்கு பொன்னரி மாலை என்று. அதோட இந்த மத்தகத்துல அந்த பட்டம் யானைக்கு நெத்தி பட்டம் மாதிரி அது வச்சிருக்குது. கடுநடை அது கடிய நடை. யானை நடந்து வருகிறது. யானை நட மென்னடை இல்லத்தானே கடுநடை. அடுத்தது பாருங்க, கடுநடை 82 அங்கால கூற்றத்து என்ன மாற்றரு மொயம்பின். கூற்றத்து என்ன மாற்றரு மொயம்பின் கால் கிளந்தன்ன வேளம் மேல் கொண்டே. கூற்றத்து என்ன மாற்றரும் மயமின். கூற்றத்து அன்ன கண்டா அதை போல. மின்கடி குங்கும தோயம் அன்ன விரிக்கின்ற மேனி. குங்கும குழம்ப போன்ற மேனி அன்ன கண்டா அதை போல. என்ன போன்ற? கூற்றத்து அன்ன யமனை போல வருகுது அந்த யானை. பாருங்க எப்படி வருகுதுன்று. யானைக்கு கொஞ்சம் கடுமையான யானை தான், சாதுவான யானை இல்லை. இல்லாட்டி யானைக்கு தோட்டி அவ்வளவு அங்குசத்தால குத்தத்துக்கு இல்லையன்னு. கடுமையான யானை அந்த வடுக்கல் நெட்டியில இருக்குது. அந்த நெட்டியில அது யானை பட்டத்தை தெரித்திருக்குது. கடுநடை நடந்து வருகிறது. அது யமன் வாரம் வருகுது. மாற்றரு மைம்பெண் மாற்ற அரு. அதை மறைக்க முடியாது. இந்த வெற நட யானைய மறைக்க முடியாது. மாற்றத்துக்கு அரிது. மொயம்பின் கால் கிளர்ந்தன்ன வேளம். இங்க கால் என்பது காற்று. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மூலாதாரத்தில் மூண்டலு கனலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்தே என்று விநாயகர் வல்ல வரும். காலால் எழுப்புறதுண்டா மூச்சு பயிற்சி, காற்று பிராணாயாமத்தால குண்டலினியை எழுப்புறது. இத விநாயகர்கள். இங்கேயும் கால் என்பது காற்றை குறிக்குது. அப்ப கால் கிளர்ந்தன்ன வேளம். வேளம் என்றா யானை. விரித்தவல் கதிர சூளம் வெடிபடு தமது கங்கை தரித்ததோர் கோலகால வைரவனாகி வேளம் உரித்து என்று சிவபெருமான பாடுவார் தேவாரத்தில். வேளம் என்றது யானை. இங்கேயும் வேளம். எப்படிப்பட்ட வேளம்? கால் கிளர்ந்தன்ன வேளம். காத்து மாதிரி வேகமா வருகிறது. அதான் கடுநடை என்று சொன்னார். சும்மா வரையில அப்படி வர்ற யானைய மறைக்க இயலாத அளவுக்கு வருகிறது. மாற்றரு மைம்பின். அது வர்றது ஜமன் வார மாதிரி வருகிறது. கூற்றத்து என்ன? அது அந்த நெத்தியில அந்த யானைப்பாகன் ஓடி ஓடி அங்குசத்தால குத்தின அந்த அடையாளம் இருக்குது. வைநுதி பொருத வடுகால் வரினுதல். அந்த நெற்றியில அதுல பட்டத்தை போட்ட அந்த அணிகலனும் இருக்குது. வாடா மாலை ஓடையோடு துயல் வர படுமணி இரட்டும் நெருங்கின். அந்த யானை என்ன வருகிறது? இந்த யானை ஏன் யானையை சொல்றாருண்டா, இந்த யானைக்கு மேல முருகன் வார மேல் கொண்டு அதுக்கு மேல ஏறி எப்படி முருகன் வாராருன்னு பாருங்க, ஜோதிச்சு பாருங்க பாப்பா. அப்படி ஒரு யானை சும்மா கட்டண்டு வருகுது. பார்க்க ஜமன் வார மாதிரி இருக்குது. அலங்காரமும் இருக்குது. அடங்காத யானையா இருக்குது. வேகமா வருகுது. அத்துல பாஞ்சு ஏறி முருகப்பெருமான் வருகின்றார். பாருங்க. வைநுதி பொருத வடுவாள் வரினுதல் வாடா மாடை ஓடையொடு துயல் வர
படுமணி இரட்டம் மருங்கின் கடனடை கூற்றத்து அன்ன மாற்றரு மொயம்பின் கால் கிளர்ந்தன்ன வேளம் மேல் கொண்டு. மயில்ல வார முருகனை தெரியும், இது யானையில வார முருகனை பாடுறாரு பாருங்க திருச்செந்தூருக்கு. இனி படிங்க அடுத்தது. 83 இருந்து 90 வரைக்கும் அழகா இருக்கும். அவருடைய முகங்களை பற்றி சொல்லும். படிங்க வாங்க. ஐவேறு உருவின் செய்வினை முற்றிய முடியொடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரல் இமைப்பில் சென்னி பொற்ப நகைத்தாழ்வு துயல்வரோம் வகையமை புலங்குழை சேன்விளங்கு இயற்கை வான்மதி கவை அகலா மீனின் அவிர்வன இமைப்ப தாவில் கொள்கை தம் தொழில் முடிமார் மனநேர்வு எழுதரே வாழ்நிற முகனே. முகனே முகத்தை சொல்லுறார். எப்படிப்பட்ட முகம் என்று சொல்லுறார். ஐவேறுருவின் செய்வினை முற்றி சுய முடியொடு விளங்கிய. ஐவேறு முருகப்பெருமான் படைத்தல் தொழிலை செய்கின்றார். அவரேதான் பிரம்மாவாக இருந்து படைக்கின்றார். முருகப்பெருமான் காத்தல் தொழிலை செய்கின்றார். அவரே விஷ்ணுவாக இருந்து காக்கின்றார். முருகப்பெருமான் அழித்தல் தொழிலை செய்கின்றார். அவரே உருத்திரனாக இருந்து அழிக்கின்றார். முருகப்பெருமான் மறைத்தல் தொழிலை செய்கின்றார். சைவத்துக்கே உரிய சிறப்பான ஒன்று மறைத்தல். மகேஸ்வரனாக இருந்து அதையே அவரேதான் செய்கின்றார். முருகப்பெருமான் அருளலையும் செய்கின்றார். சதாசிவ மூர்த்தியாக இருந்து அருளலையும் செய்கின்றார். இப்படி 5 வகைப்பட்ட மூர்த்திகளாக ஒருவரே இருக்கிறார். பஞ்ச பிரம்மமாக இருப்பது ஒருவர்தான். நவந்தரு வேதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லும். சிவஞான சித்தியார் சொல்லும். சிவன் சக்தி நாதம் பிந்து மற்றது அவ அப்படியே வரும். பவந்தர் அப்படியே கொண்டா வருது. அந்த 9 வடிவங்களையும் சொல்லும். அப்ப 5 வடிவங்களாம் இருப்பதனால ஐவேறு உருவின் இந்த 5 வடிவங்களிலே செய்வினை செய்யப்படுகின்ற இந்த 50 தொழில்கள். இந்த தொழிலை வேற யாருமே செய்ய இயலாது. ஏன் கடவுள் 5 தொழில் செய்கிறாருண்டா இந்த இதை வேற ஒருத்தரையும் செய்ய இயலாது. எத்தனையோ பேர் கடவுள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு விழா வருகிறார்கள். கேட்டு பார்க்கணும் இதெல்லாம் செய்யலும் உண்டு இல்லை. அப்ப அதுதான் ஐவேறுருவின் செய்வினை முற்றிய. அதை முழுமையாக செய்கின்ற, சும்மா அரகுற விளையாட்டில்லை, முற்றிய முடியொடு விளங்கிய. அதை செய்வதனால அவருக்கு ஒரு சவரனிட்டி, ஒரு அதிகாரம் உண்டு. இந்த முடி என்பது சும்மா தலையில வைக்கிற முடி மட்டுமில்ல, அந்த அதிகாரத்துக்குரிய, அந்த ஆற்றலுக்குரிய, அந்த பதவிக்குரிய, அந்த ஸ்டேட்டஸுக்குரிய சவரனிட்டியை குடிக்குது. ஆளுமை, ஆட்சி. முடியோடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரல் இமைப்பின் சென்னி. முரண்மிகு திருமணி மின் உரல் இமைப்பின். முரண்மிகு திருமணி என்ற ரத்தினக்கற்கள். மணி என்பது ரத்தினக்கற்கள். இங்க மாணிக்க கற்களை மணி என்றும் சொல்லுவார்கள். முரண்மிகு என்ற ஒரே கல் இல்ல, வேற வேற கல். கோமேதகம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, நீலம் இருக்குது, மாணிக்கம் என்கிற ரூபி இருக்குது, வைடூரியம் என்ற பூனைக்கன்று அது இருக்குது. எல்லா ரத்தினங்களும் வேற வேறையா அங்க இருக்குதான். முரண்மிகு திருமணி. திருமணி என்ற சும்மா 2 இருக்குது. ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், மற்றது என்ன சொல்றது, அந்த அன்ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ். என்ன சும்மா நாங்க கல் வைக்கிற தோடுகளுக்கு அதுகளுக்கு அதெல்லாம் நோட்ட ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ். விலை உயர்ந்த கல்லுகள் அல்ல. விலை உயர்ந்த கல்லுகளை சொல்றது ப்ரிஷியஸ் ஸ்டோன். அது லட்சக்கணக்கு கோடிக்கணக்குக்கு வரும். அதான் திருமணி என்று சொன்னேன். திருகண்டது லட்சுமி, திருகண்டது அழகு, திருகண்டது ஒப்பற்ற என்று வரும். இங்க ஒப்பற்ற மணிகள், எத்தனையோ மணிகள். மின்னுரல் இமைப்பின் சென்னி பொற்ப. மின்னுரல் இமைப்பின் என்றா மின்னல் போல டேங்கிளிங், அப்படியே மின்னி மின்னி டேங்கிள் பண்ணது அந்த இது. மின் உரல் உமைப்பில் இன்னொன்று வருகிறது. மின்னலோட போட்டி போட்டு மின்னுகின்ற வரும். மின்னலுக்கு இணையாக போட்டி போட்டு மின்னறதாயும் வரும். மின்னலை போற மின்றதாயும் இருக்குது. அவற்றை முடியில இருக்குது. அவர் ஏன் முடி தரித்திருக்கிறார் என்றா, சும்மா சிவகுமார் முடி தரித்திருக்கிற மாதிரி, லம்போதரன் முடி தரித்திருக்கிற மாதிரி அவருக்கு இல்ல.
அரித்திர மாதிரி அல்ல, அவருக்கு அந்த ஐந்தொழில்களையும் ஆற்றுகின்ற ஆற்றல் ஆளுமை இருப்பதனால வந்த முடி. அதுதான் ஐவேறு உருவின் செய்வினை முற்றிய முடியொடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரல் இமைப்பின் சென்னி பொற்ப. சென்னி என்றது தலையில அது விளங்க நகைதாழ்வு துயல் வரும் வளங் வகையமை பொலங்குளை. அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த காதுல இருக்குது, காதுல குலை அணிந்திருக்கின்றார். குலை என்றா என்ன? வகை தாழ் நகை தாழ்வு துயல் வரும் வகையமை பொலங்குளை. காதுல இருக்கிற அணிகலன்கள் இருக்குது, அங்கேயும் டேங்கிலிங்க அது வேற ஆடிக்கொண்டிருக்குது இந்த பக்கத்தால. அது எப்படி இருக்குண்டா, சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடி இருக்குது, முடியில ரத்தினங்கள் இருந்து மின்னிக் கொண்டிருக்குது. காது ரெண்டுலயும் குண்டலங்கள் இருக்குது, அதுல இருக்கிற மணிகள் வேற மின்னிக் கொண்டிருக்குது. எப்படி கண்டா சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் மின்னுற மாதிரி அவருடைய திருமுடியை சுற்றி இந்த காதுல இருக்கிற மகர குலைகள்ல இருக்கிற கற்கள் மின்னிக் கொண்டிருக்குது. அதான் முடியோடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரளிமைப்பின் சென்னி பொற்ப. இது தலையில. நகைதாழ்வு துயல் வரும் வகையமை பொலங்குளை. சேன் விளங்கு இயற்கை வாழ்மதி கவையி அகலாமீனின் அவிர்வனை வைப்ப. சேன் விளங்கண்ட வானத்தில, சேனன்றது வானம், வானத்திலே விளங்குகின்ற வாழ்மதி புரைச்சந்திரன். கவையே அகலாமீனின் அதை சுற்றி நீங்காது நிற்கின்ற அகலாமீன் என்பது இங்க விண்மீனாகிய நட்சத்திரங்கள். அபிர்வன இவைப்ப அது மின்னுற மாதிரி அந்த மகர குலகள்ல இருக்கிற ரத்தினங்கள் மின்னுது. அப்படிப்பட்ட முகம் முருகப்பெருமானுடைய முகத்தை பாருங்களப்ப. திருப்பி யானையில ஏறி வார தோற்றம் இப்ப கொஞ்சம் க்ளோஸ்அப்பா கொண்டு வந்தாச்சு. கேமராவை போக்கஸ் பண்றார் முகத்தில. எப்படிப்பட்ட முகம்? ஐவேருருவின் முதலாவது முடி தெரியுது. அந்த முடி எப்படிப்பட்டது? வகவகையான ரத்தின கற்கள் தரித்த முடி மின்னிக் கொண்டு வருகிறது. அடுத்ததாக அதுக்கு போட்டி போட்டு ரெண்டு பக்கத்திலே மகர குண்டலங்கள் தூங்குது குலை, அதுலயும் ரத்தினங்கள் இருக்குது. பார்க்க சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் நீங்காது மின்னிக் கொண்டிருப்பது போல இந்த திருமுடியை சுற்றி காதில இருக்கிற இதுல இருக்கிற மணிகள் ஒளித்து கொண்டு மின்னிக் கொண்டிருக்கு. இதுதான் அவருடைய முகம். இது எங்க இருக்குது? இந்த முகம் எங்க வருகுது என்றால், ஏதோ தியேட்டர்ல படம் கேட்க வர மாதிரி கேமரா பாக்குற மாதிரி இல்லை. எங்க இருக்குது? தாயில் கொள்கை தம் தொழில் முடிவார் மனநேர்வு எழுதரு. மனத்தில் எழுகுது அந்த முகம். பாருங்க, உங்கள் மனத்திலே அந்த முகம் வந்துட்டுதல்ல. உள்ளத்திலே எழுகின்றான். உள்ளத்தெழுகின்ற ஞாயிறே போன்று. சிவகுமாருக்கு தெரியும் இந்த பாட்டு. எழுகின்ற ஞாயிறே போன்ற இந்த பாட்டு திருவாசகத்தில் வரும். உள்ளத்துல உள்ள எழுகின்ற ஞாயிறே போன்று இருள் விளக்கி என்ற பாட்டு இருக்கு திருவாசகத்தில். அதே மாதிரியாக இங்க இந்த முகம் வெளியில வரையில, போக்கஸ்ல வரையில, திரையில வரையில, கேமராயில வரையில. தாயில் கொள்கை தொந்தொழில் முடிமர். தாயில் கொள்கை தம் தொழில். தம் தொழில் என்பது இங்க தவம் செய்கின்றவர்கள். எப்படிப்பட்ட தவம்? கொள்கை தவம். சும்மாவே அங்க கும்பிடுறேன் இங்க கும்பிடுறேன் என்று போட்டு இருக்கிறதோ, காட்டுல இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது இல்ல. கொள்கை. இப்படி சிவ வழிபாடு சித்தாந்தம் இப்படியான ஒரு கொள்கை கூடிய தவம். தாயல் கொள்கை. அவர்கள் கஷ்டப்படாம செய்கிறார்கள். சில பேர் கந்த சட்டி கண்டா பட்டினி மாதிரி தான் யோசிக்கிறது. முதல் கேள்வி எப்ப பாரண வருகுதுன்ட்டு. அதுகள் என்ன இந்த முறை கந்த சட்டி ஏன் 7 நாள்ன்ட்டு. அதெல்லாம் வருத்தத்தோட கந்த சட்டி பிடிக்கிறது. வருத்தம் இல்லாமல் தாயில் கொள்கை தம் தொழில். வருத்தம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், எந்த விதமான இடர்பாடம் இல்லாமல் கொள்கை பிடிப்போடு தவம் நெறியிலே நிற்கின்றவர்களுடைய முடிமார் மனன் நேர்வு எழுதரு. அவருடைய மனத்திலே எழுகின்ற மனன் நேர்வு எழுதரு வாழ் நிற முகனே. வாழ்நிற முகமண்டா ஒளி பொருந்திய முகம். அப்ப இந்த முகம் எங்க வருகுது? யானை எங்க வருகுதுண்டா உங்களோட முகத்துலதான் வருகுது. யானை யாருண்டா உங்களுடைய ஆணவம், அதுவும் அங்கதான் இருக்குது. அந்த ஆணவத்தை அடக்கி ஏறி அமர்ந்தே முருகப்பெருமான் தான் வருவார்.
அதுதான் இந்த உருவகம். முருகப்பெருமான் வருகின்றார். அப்ப இவ்வளவு அழகாக முருகப்பெருமான் வர்ணனை சொல்லப்படுது. இதெல்லாம் எங்களுக்கு முருக தியானம். அடுத்ததாக ஒவ்வொரு முகமும் இதுதான். இவர் ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேஜு முகமொன்றே. அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்தியே 2000 வருஷத்துக்கு வந்து நக்கீரர் ஒவ்வொரு முகத்தையும் சொல்லி இருக்கிறார். பாருங்க, படிங்க. ஞாலம் மறுகின்ற விளங்க பல்வதில் வீத்தென்று ஒரு முகம் ஆறுதல் வேத்த அமர்ந்திருந்தது ஒழுகி காதலின் குழம்பு பரம் கொடுத்தன்றே ஒரு முகம் மந்திர விதியன் மரபுடி வளவள ஒவ்வொண்டா பாப்பன் நாங்கள். மாயிரல் ஞாலம் மறுகின்றே விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். ஒரு முகம் என்ன செய்யுது? மாயிருள் ஞாலம், இருண்ட உலகம், மறுகின்றே விளங்க, இருள் இல்லாமல் இருப்பதற்காக, பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம், ஒளி தருகின்றது ஒரு முகம். எங்களுக்கு தெரியும், தேயமார் ஒளிகளெல்லாம் சிவன் உரு தேசதென்னார் சிவஞான சித்தியார். இந்த உலகத்துக்கு ஒளி கொடுப்பது இறைவன். சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை. சூரியனுடைய ஒளியை பெற்று பிரகாசிக்குது. எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் சைவன் சொல்லுது சூரியனுக்கும் ஒளி இல்லையா. அதுவும் இறைவனுடைய ஒளியை பெற்றுத்தான். சூரியன் இல்லை. சூரியன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சூரியன்களும் அத்தனை சந்திரன்களும் அக்கினி மின்னல் அனைத்தும் இறைவனுடைய ஒளியை பெற்றுத்தான். சந்திர சூரியோபாதி, சூரியனுக்கு மொழி இல்லை. சந்திர தாரகம், சந்திரனுக்கும் தாரக என்ற நட்சத்திரங்களுக்கும் இல்லை. அடுத்தது நேமோ வித்யுதோபாந்தி, மின்னலுக்கும் இல்லை. குத்தோயம் அக்னி, அக்னியும் அவ்வாறு. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மின்னல் அக்னி எல்லாத்துக்கும் அவ இல்லை. ஒன்றுக்குமே ஒளி இல்லை. எல்லாம் இறைவனுடைய ஒளியை பெற்றுத்தான் பேக்குது. அதான் சொல்லுவார்கள், நாயகன் கண்ணையப்பால் நாயகை புதைப்ப. விளையாட்டாக இறைவனுடைய கண்ணை உமாதேவியார் பொத்த எங்கும் பாயிருள் ஆகி மூட. சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் இறைவனுடைய கண்ணை பொத்தினோன்னா உலகம் எல்லாம் இருட்டிலே ஆழ்ந்துட்டு. பரிந்தே தன் நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பு. உடனடியாக டக்கண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார். அது ஒளி கொடுத்தது. உலகம் முழுக்க ஒளி வந்தது. நெற்றிக்கண் எரிக்கிறதுக்கு மட்டுமில்லை, அருள் செய்கிறதுக்குன்னு திறப்பார். அப்படி என்றால் நாங்கள் மின்சாரம் வச்சிருக்கிறோம், ஜெனரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு. மின்சாரம் நின்ற உடனே ஒரு சடாரன் இருக்கா நிற்கும், உடனே ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும், லைட் வந்துடும். அந்த மாதிரி சிவருமாடு 2 கண்களையும் மாதேவியார் விளையாட்டாக மூட அவர் உடனடியாக நெற்றிக்கண்ணை திறந்தார், வந்துட்டு. அதுதான் நாயகன் கண்ணையப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட பரிந்து தன்னெற்றி தூயரே திறத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பின். என்ன கருத்து? தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் ஒரு தேசதென்னார். தேசண்டா ஒளி. உலகம் முழுக்கிற இருக்கிற ஒளிகள் எல்லாம் சிவனுடைய ஒளிதான், தேஜஸ்தான் என்று சொன்னார் சிவஞான சித்தியார். சூரிய சந்திரர் ஒளி கூட இறைவனிடம் இருந்து பெற்று பிரகாசிக்கின்ற ஒளி என்பது சைவம் சொல்லுகிறது உண்டு. அப்ப இதைத்தான் சொல்றார், மாயிருள் ஞாலம் மறுகின்று விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒதுமுகம். பல கதிர்கள், பல கதிர்கள் என்றா சூரிய கதிர்கள், சந்திர கதிர்கள், அக்னி கதிர்கள், மின்னல் கதிர்கள் எல்லாமே வரும். நட்சத்திர கதிர் எல்லாத்துக்கும் வரும். அதான் பல கதிர். நாங்க பஞ்சாராத்திகாரத்துக்கு இதுக்குத்தான். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி மின்னல், இந்த 5க்குமே சுய ஒளி இல்லை. உம்முடைய ஒளியை பெற்றுத்தான் பிரகாசிக்குது என்று பஞ்சாலத்தி காட்டுறோம். அதுதான் இங்கே மாயிருள் ஞாலம். ஞாலம் என்றது உலகு. மறு இன்றி குற்றமின்றி இருளின்றி விளங்க பல்கதிர் விருந்தென்று ஒழுமுகம். அடுத்தது ஒரு முகமார்வலரேத்த அமர்ந்தினிது ஒழுகி
காதலின்னு வந்து வரம் கொடுத்தன்றே. ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த முருகனுடைய அன்பர்கள் தோற்றி தூத்திரம் செய்து எங்களைப் போல வழிபட இனிது ஒழுகி அதை இனிமையாக பார்த்து ரசித்து அப்ரிஷியேட் பண்ணி காதலின் உவந்து அன்பில் மிகுந்து வரம் கொடுத்தன்றே. அதுதான் அபயகரம் என்று சொல்றது. என்ன அபயகரம் உண்டு, மற்றது வரதகரம். வரம் கொடுக்கிறது இப்படி இருக்கு. வரம் கொடுத்தன்றே. இறைவனுக்கு வரதன் என்று பெயர். வரங்களை தருபவன் சகஸ்ரநாமங்கள்ல வரும். அடுத்தது ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வளா அந்தணர் வேள்வியோர்க்கும் மே. அடிச்சாருங்க பாருங்க. அந்தணர் இல்ல, வேள்வி இல்ல, யாகம் இல்லை என்று சொல்றதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமுருகாற்றுப்படையில முருகனங்கட முப்பாட்டன் தமிழ் பாட்டன் என்று சொல்லி சொல்ற ஆக்கள் எல்லாருக்கும் சொன்னார். அந்தணர் வேள்வியோர்க்குமே, அந்தனுடைய வேள்வியை ஏற்றுக்கொள்ளும். எப்படிப்பட்ட அந்தணர்கள்? மந்திர விதியின் மரபுலி வளாது நிற்கின்ற அம்பந்தனர்கள். மந்திர விதிகளையும் விதிமுறைகளையும் வலுவாது தவறாது செய்கின்ற அந்த சொல்லப்பட விதிப்படை செய்கிற வேள்விகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற முகம் ஒரு முகம். ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வளாக அந்தணர் வேள்வி ஓர்க்குமே. இந்த மந்திரங்கள் எங்க இருக்கு? வேதத்தில இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களின்படி இந்த வேள்விகள், யாகங்கள், அக்னி காரியங்களை செல்வதற்கான விதி வேதத்தின் அங்கநூல் 6 ஒன்றாகிய கல்பசூத்திரங்கள்ல இருக்கு. ஆகம விதிப்படி இந்த யாகங்கள் அதுகளை சொல்றது சிவாகமங்கள்ல இருக்கு. அப்ப எங்களுக்கு சிவாகமங்கள் சிறப்பு. இப்ப ஆகம விதிப்படி, அப்ப மந்திர விதியின் மரபுலி வளாக அந்தணர் வேள்வி ஓர்க்குமே. அடுத்தது பொருள்களை முரணாடி பிங்கள் போல திசை விளங்குமே. ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை முரணாடி திங்கள் போல திசை விளக்குமே. ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை, வேதாகமத்திலே மறைந்து கிடக்கின்ற பொருளை, அதான் மறை என்ற பெயர், உட்பொருள். எஞ்சிய பொருள்களை ஏமுறநாடி இன்பமுறும்படியாக, சந்தோஷப்படும்படியாக அதை தேடுகிறவர்களுக்கு நாடி திங்கள் போல திசை விளக்குமே. சந்திரனைப் போல அது எல்லாவற்றையும் விளக்கும். அப்ப இது நூலாராய்ச்சிகள்ல ஈடுபடுபவர்களுக்கு அது ஒரு பக்கம் நூலாராய்ச்சி. ஒரு ஆக்கள் பக்தியில தோத்திரம் படிக்கணும், ஒரு ஆக்கள் மந்திரத்தை படிச்சு கிரிய செய்யணும், இன்னொரு ஆக்கள் புத்தகம் படிக்கணும். முழுமுகம் எஞ்சிய பொருள்களை முரணாடி திங்கள் போல திசை விளக்குமே. பாத்தீங்களா எத்தனை வழிபாடு. புத்தகத்தை படிச்சு இப்படி நூல்களை படிச்சு படிக்கிறார்கள் ஒரு பக்கம், அவர்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற மறைபொருள்களை திங்கள் போல திசை விளக்குமே, சந்திரனை போல அதை விளக்கும். முறையண்டா இன்பமுறும்படியாக உட்பொருள்கள் வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு முகம். இறைவன் தான் உள்ளுக்கு இருந்து அருளுவது. இது அழகாக சொல்லுவார். இது பௌஷ்கர ஆகமத்தில் இருக்குது. அதை ஞான பிரகாசர் சிவஞான சித்தியார் உரையில சொல்லுவார். நாங்கள் எல்லாம் காண்டல், கருதல், உரைகண்டல் எல்லாம் சொல்லுகிறோம். பிரமாணங்களை சொல்லிக்க கண்ணால காண்றது ஒரு பிரமாணம், காதால கேட்கிறது ஒரு பிரமாணம், கண்ணால காண்கின்றது உண்டு, மற்றது கருதல், நினைத்து பார்த்து சிந்தித்து ஆராய்ந்தறிகிறது 2வது, மற்றது உரை, ஏற்கனவே சொன்ன நூல்களை பற்றி அதில் உள்ள பொருள்களை ஏற்றுக்கொள்வது 3வது. 3 வகை பிரமாணம். இன்னொரு பிரமாணாக சொல்லுவார் சிற்சக்தி, இறைவனுடைய சக்தி. சிற்சக்தி ஆன்ம இறைவனுடைய சிற்சக்தி, எங்களுடைய ஆத்மாவனுடைய சிற்சக்தி, அதாவது அறிவு ஆற்றலோடு, இறைவனுடைய அறிவாற்றல் தான் சிற்சக்தி. எங்களுடைய ஆன்மாவுடைய அறிவாற்றலோடு பொருந்தி நின்று அதனுடைய பொருள்களை காட்டி நிற்கும். எவ்வளவுத்துக்கு பொருந்ததோ அவ்வளவுத்துக்கு காட்டு. இடையில தடைப்பா இருக்கிறது ஆணவம். அது 4வது பிரமாணமாக சிற்சக்தியை சொல்லுவார்கள். அது இந்த பொருள்களை எங்களுக்கு நின்று காட்டுற பிரமாணம் என்று ஞானப்பிரகாசர் சிவஞான சித்தியார் உரையிலே சொல்லி இருப்பார். யாழ்ப்பாணத்தாற்றுடைய சிறப்பான உரை. அது பௌஷ்கர ஆகமத்தில் இருக்கிறது. அதைத்தான் சொன்னார். ஒரு முகம்
எஞ்சிய பொருள்களை ஏமுறநாடி திங்கள் போல திசை விளக்குமே. வேத ஆகம இந்த சமய ஆன்மீக நூல்களில் மறைந்திருக்கின்ற பொருள்களை சந்திரனைப் போல விளக்கமாக காட்டி அருளுகின்றது ஒரு முகம். அடுத்தது திருநத்தேத்து செல் சமம் உருக்கி கருபுகொள் நெஞ்சமுடு களம்பேட்டென்றே ஒரு முகம். சிறுநர் தேய்த்து செல் சமம் முறுக்கி, சிறுநர் என்றா போரிடுபவர்கள், தேய்த்து என்றா அவர்களை அழித்தே, செல் சமம் முறுக்கி போர்க்களத்திலே அவர்களை வெண்டே, கரபுகொள் நெஞ்சமொடு களம்பேட்டன்றே. கருவுகொள் நெஞ்சமோடு, கருவுகொள் நெஞ்சம் என்றது வெகுளி கொண்ட திருவுள்ளத்தோடு கண்டு போடுகிறேன். ஒரு விளையாட்டு போலே அவருக்கு. அவர் போர் செய்கிறது கஷ்டப்பட்டு செய்கிறார். அவரை திருவிளையாடல் என்று சொல்லுவேன், எஃபர்ட்லெஸ் செய்கிறது தான் சொல்லுவேன். சிறுநர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கரவுகள் நெஞ்சமோடு களம்பேட்டன்றே. இந்த களம் யுத்தத்தில் செய்கிறதையும் அதை வேள்விக்களம் மாதிரி சொல்றார். யுத்த களம் என்று தான் சொல்லுவார். களம் வேட்டன்றே. களத்திலே வேள்வி என்றா இங்க யுத்தம் தான். அந்த யுத்தத்திலே போய் அவர் அசுரர்கள் எல்லாரும் அழித்து தள்ளுகின்றார். ஏதோ முருகப்பெருமான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழித்தார் என்றெல்லாம் பரிவுடையாளர்கள் அவருக்கு கஷ்டம் இல்லை, விளையாடு. அதுதான் கருபுகொள் நெஞ்சமோடு. நல்ல வெகுளி சின்ன புள்ள மாதிரி விளையாடி செய்கிறார். அவர் எஃபர்ட்டை அவ்வளவு கஷ்டப்பட்டு முருகப்பெருமான் சூரன் வதைத்தார், 6 நாள் போரிட்டார், அப்படி வந்தார் இப்படி வந்தார் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சும்மா ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் அவர் செய்கிறார். அதுதான் கருவுகொள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே. இந்த இறைவன் இந்த தொழில்களை ஆற்றுகின்றான். அந்த தொழில்களை அவன் தொடக்குறுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. ஆனபடியாத்தான் இறைவன் இந்த படைப்பதெல்லாம் விளையாட்டென்று சொல்லுவார்கள். எல்லாரும் விளையாட்டென்று சொல்றது, வேதாந்திகள் விளையாட்டென்று சொல்றது அவர் தனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக படைக்கிறார் என்று. அப்படி படைத்தால் கடவுள் ஒரு தேவை உடையவராக வந்துடுவார். விளையாட்டுக்காக படைத்தால் தேவை உடையவராக வந்துடுவார். சைவமும் சொல்லுது விளையாட்டாத்தான் படைக்கிறார் என்று, அது தேவைக்காக அல்ல. அங்க சைவம் சொல்ற விளையாட்டுன்றது அவர் எஃபர்ட்லெஸ்ஸா செய்கிறார் சொல்லுவார்கள். அவன் சும்மா விளையாடி தெரிஞ்சான், பாஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி இறைவன் விளையாட்டாக இதெல்லாம் செய்கிறான். அதனாலே பாதிக்கப்படுவதில்லை. அதுதான் ஒரு முகம். சிறுநர் தேய்த்து செல்சவம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமோடு களம்பேட்டன்றே. அடுத்தது ஒரு முகம் குறவர் மடமகள் கொடி போல் முசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. குறவர் மடமகள் கொடி போல் நுசுப்பின் மடவரல் வள்ளியை சொல்லுது, வள்ளியம்மையார். குறவர் மடமகள், குறவப்பெண். மட என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறது மடம். அப்படிப்பட்ட பெண் கொடி போல இருக்கின்றார். அவளை பக்கத்திலே வைத்திருக்கின்றார். அந்த வள்ளியோடு இருந்து நகை அமர்ந்தந்து சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். இஸ் 1 to 1. பெரிய கடவுளா இருக்கலாம் முருகப்பெருமான், அப்படி கடவுள் இப்படி படவுள். சரி, வேறு வீட்டையும் வந்தாலும் அதே நினைப்புதான் இருக்குமன். அப்படி என்றில்லை, முருகப்பெருமான் வள்ளியோடு சிரித்து விளையாடி கொண்டிருக்கிற முகம் ஒன்று இருக்கு. யார் இவரும் படிப்பார், யாரு அருணகிரிநாதர். அப்ப 6 முகங்களையும் முதலாக ஆவணப்படுத்தி ஒவ்வொன்றும் என்னென்ன செய்கின்றது என்பதை அழகாக இந்த பாடலில் 91 இருந்து 102 வரைக்கும் அழகாக இந்த திருச்செந்தூர் நிருபுடுகாட்டுப்படையில பாடியிருக்கிறார். அடுத்ததை பார்ப்போம். ஆங்கு அம்மூவிரு முகனும் முறை நவின்று ஒழுகலின் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொறி வாங்கிய மொயம்பின் சுடர் விடுபோ வான்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்தோள். இது இறைவனுடைய அடுத்த அழகை சொல்றார். அங்கே முதலாவது திருமுடியை சொன்னார், டேங்கிளிங் மணிகளை சொன்னார், காது அணிகளை சொன்னார், மனத்திலே உதிக்கின்ற சொன்னார். இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்தார்? 6 முகங்களையும் சொன்னார். ஒவ்வொரு முகமும் என்ன செய்யுதுன்னு சொன்னார். இதெல்லாம் மனத்துல உதிக்கணும் உங்களுக்கு. என்ன செய்யுதுன்னு சொன்னார். ஒரு முகம் அப்படி அந்த நர்வழியோர்க்குமே, ஒரு முகம் என்ன வரம் கொடுக்கிறது, ஒரு முகம் யுத்தம் செய்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் சொன்னார். இப்படியாக 6 ஒரு முகம் வள்ளியோட சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கிறது. 6 முகங்களையும் சொன்னார்.
அடுத்தது அதான் சொன்ன ஆங்கு அம்மு இரு முகனும் முறைநவென்றொடுகளின் 10 முகத்துக்கு பிறகு மார்புக்கு வாரார். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் ஆரம் அணிந்த மார்பு பம்பகட்டு மார்பின் செம்பொன் வாங்கிய மொயம்பின் சுடர் விடுவு செம்பொறி வாங்கிய மொயம்பின் சுடர் விடுவு செம்பொறி வாங்கிய மொயம்பின் என்ன செம்பொறி மார்பில அவருக்கு அழகாக மடிப்பு இருக்குது. இது அந்த நாள்ல இருக்கிற ஆண்களுடைய சாமுத்திரிக லட்சணம். இந்த காலத்துல 6 பேக் எல்லாம் சொல்லுவார்கள் தானே, அந்த நாள்ல 6 பேக் இல்லை. மென்மையான உடம்பு, திடமான உடம்பு. வயிற்றுல 3 வரி வர வேணும், மார்பில ஒரு வரி வர வேணும். அதுதான் செம்பொறி. அந்த சிவந்த வரி நடுவில் ஒரு வரி இருக்கு. வாங்கிய மொயம்பின் சுடர் விடுவு அது ஒன்று இருக்குது மார்பில. வன்புகள் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர் தோள் வன்புகள் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர் தோள் படைக்கலங்களை ஏந்திய வன்புகள் நிறைந்து புகழ் நிறைந்த படைக்கலங்களை வாங்கி வைத்திருக்கின்ற நிமிர்ந்த தோள்கள். முகத்தை பார்த்தாச்சு, மார்பை பார்த்தாச்சு, மார்பில் இருக்கிற வரியை பார்த்தாச்சு, தோள்களை பார்த்தாச்சு. பாருங்க, மேலே இருந்து கீழே வருது. இதெல்லாம் சொல்றது இறைவனை வர்ணிக்கிறவர் 2 வர்ணனை. ஒன்று பாதாதி கேசம், பாதத்திலிருந்து கேசம் முடிவரைக்கும். மற்றது கேசாதி பாதம், கேசத்திலிருந்து பாதம் வரைக்கும். இப்படி 2 வர்ணனை இருக்குது. அம்பாளை சௌந்தர்ய லகரியிலே சங்கரர் வர்ணிப்பார். அப்படி சௌந்தர்ய லகரியிலே அவர் வர்ணிப்பார். கேசாதிபாதமாக வர்ணிக்கிறது இந்த மரபு. பாத்தீங்கன்னா முடியில தொடங்கி காது குழையில வந்து முகத்தில வந்து 6 முகங்களும் வந்து பிறகு அடுத்ததாக மார்பு வந்து தோல் வருகிறது. பாருங்க. ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொறி வாங்கிய மொயம்பின் சுடர்விடவு வன்புகள் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்தோள். தெரியுதா இப்ப? இல்லையா? அதான் என்ன நடந்தது. இப்ப இல்ல என்ன இல்ல. யார் இதை ஹோஸ்ட் பண்றது? இப்ப நான் தான் ஹோஸ்ட் பண்றேன். ஓகே. ரைட். இப்ப சரியா வந்துச்சு. தெரியுதா இப்ப? அப்ப இந்த அதான் விண்சலர் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. அந்த ஆகாசத்திலே இருக்கின்ற சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு தருகின்ற ரிஷிகளை காப்பதற்கு ஒரு கை. அடுத்தது உக்கம் சேர்த்தியது. இப்படி அடுப்புல மரங்களை இப்படி வச்சிருப்பார் முருகன் கைய. இப்படி இடுப்புல வச்சிருக்கிற கை ஒன்று இருக்குல்ல முருகனுக்கு,
உக்கம் சேர்த்தியது ஒரு கை. அடுத்தது நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையது ஒரு கை. நிலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையது ஒரு கை. கலிங்கம் என்றது இங்க கலிங்க பட்டாடை போட்டிருக்கிறார். குரங்கு என்பது தொடை. பட்டாடை அணிந்த தொடையில ஒரு கையை வச்சிருக்கிறார். நிலம்பெரு கலிங்கத்து பாருங்க, அந்த காலத்திலேயே கலிங்கத்து பட்டு வந்திருக்கு. கலிங்கத்து பட்டு அங்க அகனானுள்ளையும் பெறும் அகத்திணையில தயிரெண்ணம் பிசைஞ்சு கீரை சமைக்கிறாள் ஒரு பெண். அவள் காதலனோட ஓடி போய் அதை சமைக்கிறாள். அவள் பார்த்து கொண்டிருந்த செவிலித்தாய் சொல்லுவாள், கீரையை பிசைந்து அந்த பிசைந்த தயிரை தன்னுடைய பட்டில தான் துடைக்கிறாள் என்று, நீலப்பட்டில. அது மாதிரி நெலிங்கர கலிங்கத்து நிலம்பெரு கலிங்கத்தண்டா தெரி நல்ல நல்ல ரகமான தரமான பட்டு. குரங்கு தொடையில இருக்குது, அணிந்திருக்கிறார். மிசை அசையது ஒரு கை, அதுல ஒரு கையை வச்சிருக்க. இடுப்பில ஒரு கை, தொடையில ஒரு கை. அடுத்தது அங்குசம் கடாப ஒரு கை இருகை. அங்குசம் கடாப ஒரு கை. யானையில தானே வாரர். யானையை வடக்கிற அங்குசம் அல்லது தோட்டி, அதை வச்சிருக்கிறது ஒரு கை. ஐயுரு வட்டமொடு வெகுவலம் திரிப்ப ஒரு கை. இல்ல, இதுகை ஐயிரு வட்டமோடு ஏகு வலம் திரிப்ப, அப்படிதான் இருக்குது. ரெண்டு கைகள் ஐயிரு வட்டமோடு ஏகு வலம் திரிப்ப. எனக்கு பார்க்கல ரெண்டு கைகள் வாளும் கேடியமும் கொண்டதாகத்தான் இருக்குது. உரையில ரெண்டு கைகள் வேலை சுழட்டுதண்டு போட்டிருக்கிறார். ரெண்டு கை வேல் சுழட்ட தேவையில்லை, சுழற்றலாம். அல்லது ஐயிரு வட்டமோடு ஏகு வலம் திரிப்ப என்றா வாளும் கேடியமும் கொண்டு ரெண்டு வரங்கள். அடுத்தது மார்போடு விளங்க ஒரு கை. ஒரு கை மார்போடு விளங்க. இப்படி மார்போட விளங்க எப்படி என்றா இங்க இப்படி சொல்றது அல்லது இப்படி சொல்றது, இதெல்லாம் மார்போட இருக்கிற கை முருகண்ட. அது மார்போடு விளங்க. தாரமோடு பொலிய ஒரு கை. தாரோடு பொலிய ஒரு கை. தாரோடு என்று சொல்ல அந்த மாலைய வச்சிருக்கிறது ஒரு கை. தாரோடு பொலிய. ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப. தொடி என்கிறது ஒரு ஆபரணம். கையில ஒரு நகையை சுழட்டி கொண்டிருக்கிறார். சில பேர் இந்த கீச்சைனை வச்சு சுழட்டி கொண்டிருப்பினோம். அந்த மாதிரி முருகப்பெருமான் வெளி ஸ்டைலாக ஒரு ஆபரணத்தை சுழட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, கீழ் விழு தொடியோடு, அது கீழே விழும். அவர் எடுத்து இப்படி மேல சுழட்டுவார். அது கீழே விழும், திருப்பி சுழட்டுவார். ஒரு கை கீழ் விழு தொடியோடு மீமிசை கொட்ப. ஒரு கை பாடுமின் படுமணி இரட்ட ஒரு கை. ஒரு கை பாடுமின் படுமணி இரட்ட என்றா என்ன? ஒரு கை பாட்டுக்கு இசைக்கேற்ற மாதிரி தாளம் போடுது. பாடு என் படுமணி இரட்ட. அடுத்தது ஒரு கை நீல நிற விசும்பின் மலி துளி பொழிய. ஒரு கை நீல் நிற விசும்பின் நீலரமண ஆகாயத்தின் மலி துளி பொழிய மழையை பெய்விக்குது. முருகப்பெருமானுடைய ஒரு கை மழையை பெய்விக்குது. ஒரு கை வானர மகளிருக்கு வதுவை சூட்ட. ஒரு கை வானர மகளிருக்கு. வானர மகளிர் என்றது தேவலோக பெண்ணாகிய தெய்வ யானைக்கு வதுவை சூட்ட மாலை போடுது. பன்னிரு கையும் பாற்பட இயற்றி. முருகப்பெருமானுடைய திருவுருவம் வல்ல வந்துட்டுது. கைகள் பாருங்கோ, பன்னிரு கையில அதுல வடிவா சொல்லுகிறார். விண்சலர் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. ஆகாசத்திலே இருக்கின்ற அந்த ரிஷிகள் வானமண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் இடையிலே இருந்து சூரியனுடைய உண்மையான கதிர்வீச்சிருந்த உலகை காக்கின்ற ரிஷிகள், அவர்களை காப்பது முருகன். அது உண்டு. உக்கம் சேர்த்தியது ஒரு கை. இப்படி மருங்கில வச்சிருக்கிறார் ஒரு கை இடுப்பில. நலம்பரு கலிங்கத்து குரங்கன் மிசை அசையது ஒரு கை. குரங்கு என்பது தொடை. பாருங்க, கலிங்கம் பட்டு நலிங்க பட்டு சார்ந்த அந்த தொடையில ஒரு கை இருக்குது.
அங்குஷன் கடாவ ஒரு கை, யானை அங்குசத்தை கடாவரை ஆட்டிக்கொண்டு யானையை நடத்துறார் ஒரு கையால. இருகை ஐயிரு வட்டமடு கைக வலந்திரிப்ப, 2 கைகள் வாளையும் கேடியத்தையும் வைத்திருக்குது. ஒரு கை மார்படு விளங்க, ஒரு கை நெஞ்சோட இருந்து முனிவர்களுக்கு உட்பொருளை சொல்லுது. ஒரு கை தாரோடு பொழிய, ஒரு கை மாலையை வச்சிருக்குது. ஒரு கை கீழ் வீழ் தொடி கொடு மீமிசை கொட்ப, தொடி என்கின்ற அந்த ஆபரணம் வந்து கீழே விழ அதை சுழட்டி சுழட்டி கொண்டிருக்குது ஒரு கை. ஒரு கை பாடு இன்படுமணி இரட்ட, ஒரு கை வந்து பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி சலங்கையை அல்லது இதை தட்டி மணிகளை ஓசை எழுப்பி தாளம் போடுது. ஒரு கை நீல் நிற விசம்பின் மெலிதிலி பொழிய, நீல் நிற ஆகாயத்திலிருந்து மழையை பெய்விக்கிறது ஒரு கை. ஒரு கை வானர மகளிருக்கு வதுவை சூட்ட, தெய்வ பெண்ணாகிய தெய்வ யானைக்கு வதுவை சூட்ட மணமாலையை சூட்டி கொண்டிருப்பது ஒரு கை. வள்ளியோட நகையாடுகிறது ஒரு முகம் என்று பார்த்தனாங்க, ஒரு கை தெய்வ யானைக்கு வதுவை சூட்டி கொண்டிருக்குது. ஆங்க பன்னிரு கையும் பாட்பட இயற்றி. இந்த கடைசி எதுகளை படிச்சுட்டா திருச்செந்தூர் இன்றைக்கு பார்த்து முடிச்சிடுவேன். படிங்கோ. அந்தர பள்ளியம் கலங்கத்தன்கால் வயல் எழுந்த இசைப்ப வாழ்வளை உரல உழந்தலை கொண்ட உருமுடி முரச மடு பல்பொறி மஞ்சை வேல்கொடியது அகவார் விசம்பு ஆறு விரைசலல் முன்னே உலகம் புகழ்ந்த ஓங்கூக முடிச்சீர் அலைவாய் சேரலும் விலைய பண்பே. திருச்செந்தூர வர்றார், திருச்செந்தூர சொல்லுறார். அந்தர பள்ளி எங்கரங்க, அந்தரம் என்பது வானத்தில கீழையும் இல்லை மேலையும் இல்லை. பள்ளியம் என்றது வாத்தியம், துந்துவி வாத்தியம். வானத்தில துந்துவி முழங்குது, திருச்செந்தூருக்கு மேல வானத்தில துந்துவி முழங்குது. அந்தர பள்ளியம் முழங்க கரங்க, தின்கால் வயிர் எழுந்து இசைப்ப. தின்கால், கால் என்பது இங்க பாலாஜி படிச்சாக்களுக்கு தெரியும், பட்னி. அந்த மரத்திண்ட வெளிப்பகுதியை உரியம் என்று சொல்லுவார்கள். அந்த மரத்திண்ட வெளி தடிச்ச பகுதி பட்டைக்கு உள்ளே, அதுக்கு நடுவில் இருக்கு, நல்ல கருப்பா வைரமா இருக்கும், அதுதான் கால் என்று சொல்லுது. நல்ல வைரம் பாய்ந்தது. அப்ப தின்கால், நல்ல வைரம் பாய்ந்த நடு மரத்துல இருந்து, அதுல இருந்து செய்த வாத்தியம், அந்த வாத்தியம் இருக்குது, கொம்பு, ஊது கொம்புகள் இருக்குது. அது வயிர் எழுந்து இசைப்ப, அது வந்து ஓசையை தருகிறது. திண்மையான நடு மரத்தில இருந்து, தின்கால இருந்து வந்த அந்த வைர மரத்தில இருந்து வந்த குழல்கள், நாதசுரம் மாதிரி குழல்கள் மாதிரி, அதெல்லாம் இசைப்ப. அடுத்தது வாழ் வளை ஞரல. ஞரல என்பது ஓசை வைக்கிறப்ப, அதுக்கு எத்தனை சொல்லு பெறுகிறது. ஞரல், ஞரல என்றா ஓசை. வால் வளை, வால் வளை என்றது சங்கு, சங்கு முழங்க. உற்றம் தலை கொண்ட உற்றுமிடி முரசமோடு, உற்றமான இடி போன்ற முரசு முழங்குது. பாருங்க, திருச்செந்தூர்ல வானத்துல தொந்திபி முழங்குது, நல்ல குழல்கள் முழங்குது, சங்கு முழங்குது, இடி போல முரசம் ட்ரம் அடிபடுகிறது. உற்றம் தலை கொண்ட உற்றுமிடி முரசமோடு பல்பொறி மஞ்சை வெல்கொடி அகவ. மயில்கள், சேவற்கொடிகள் எல்லாம் ஓசையா சத்தம் போடுதா. வெல்கொடி அகவ, அகவண்டா சத்தம் போடுறது, மயிலண்டா அகவுறது. மயில்களும் அங்க பல்பொறி மஞ்சை, வண்ண வண்ணமான மயில்கள் அங்க சத்தம் போட்டு கொண்டு தெய்வியது. வெல்கொடி, வெற்றிய பொருந்திய சேவற்கொடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொக்கரிச்சு கொண்டு இருக்குது. இப்ப லைவ்லியா இருக்கிறார் பாருங்க, சேவலும் மயிலும் சும்மா இருக்கலையங்க. சித்திர அகவ விசும்பாராக விரை செலல் முன்னி, விசும்பாராக விரை செலல் முன்னி. ஆகாய வழியாக, விசும்பாராக ஆகாய வழியாக விரைவாக செல்லுகின்ற முனிவர்கள். திருச்சீரளவாய்க்கு மேலால முனிவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். உலகம் புகழ்ந்த ஓங்கு உயர் விழு, விழுமியன் நிறைந்த சீர் சிறப்பு நிறைந்த அலைவாய்ச் சேரல். சீரளவாய் என்பது திருச்செந்தூருடைய பழைய பெயர். அலைவாய்ச் சேரலின் நிலைய பண்பே, இது எப்போது நிலைத்திருக்கிற பண்பு. இப்பவே திருச்செந்தூரை பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க கடற்கரையை பார்த்துட்டு வருவீங்க. அவர் சொல்ற நிலைய பண்பே எப்பொழுதும் இருக்கும். நீங்க திருச்செந்தூருக்கு போனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத காட்சி, முருகனை மட்டும் மெனத்தால பாக்குறேல, முருகன் மட்டும் இப்படி கலிர்ல வாரார், இப்படி ஏறி வாரார்,
இப்படி ஜானையில வாரார், அவற்றை முடி இப்படி மின்னுது, காது குண்டலங்கள் இப்படி மின்னுது, 6 முகங்கள் இப்படி இப்படி என்னென்ன செய்யுது, 12 கரங்கள் என்ன செய்யுது, மார்பு இப்படி இருக்குது, வயிறு இப்படி இருக்குது, இந்த உருவம் இப்படி இருக்குது. பிறகு அவருடைய எல்லாம் பார்க்கிறது மட்டுமில்ல, அவற்றை இடத்துல மேல வானதொந்துவி முழங்குது, கீழே அந்த குழல் வாத்தியங்கள் ஒலிக்குது, மரத்துல இருந்து வந்து சங்கு முழங்குது, முரசு முழங்குது. அதோட சேவல்கள் மயில்கள் எல்லாம் ஆரவாரம் விட்டு நடமாடிக்கொண்டு திரிகுது. மேலால என்ன சொல்லுது, விசும்பாராக விரல்கள முன்னி வான வழியிலே முனிவர்களும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர்ல போய் பார்க்கிறவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அகக்கண்ணால இதையும் பார்க்க வேணும். திருச்செந்தூர்ல உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, திருப்பல்லாண்டுல படிப்பார். என்ன யார் யார் வந்திருக்கிறார் என்று படிப்பார். படிங்கோ சிவகுமார் அந்த பாட்டு. ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனொடு நான்முகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. இது தில்லையில தேருக்கு இவ்வளவு பேர் வருகிறார்கள் என்றால், தேருக்கு தில்லைக்கு வாரார்கள். இது தேரார் வீதியில். திருச்செந்தூர்ல முருகனுக்கு நாளும் இவ்வளவு பேரும் பெறுறார்கள், ஒவ்வொரு நாளும். பாருங்க இவ்வளவு சிறப்பன். இதெல்லாம் பொய் என்றெல்லாம் இருக்கப்படாது. வீட்டுல நீங்க சுவாமி கும்பிட்டாலே அந்தந்த தெய்வங்கள் வரும், தெய்வ சாநித்தியம் வரும். வீட்டுல இருந்து ஒரு விளக்கேத்தி சுவாமிக்கு ஒரு தண்ணியோ பாலோ பழமோ வைத்து, ஒரு பூவை வைத்து, 2 தேத்திரம் சொல்லி, ஒரு மணி அடிக்க, ஒரு சாம்பிராணி புகையும் வச்சு ஒரு தீபம் ஏத்தினா காணும். இந்திரன் சந்திரன் எழில்மிகு தேவர் எல்லாரும் வந்துடுவார்கள். அதே மாதிரி திருச்செந்தூர்ல எப்பவும் வருவார்கள். அதான் சொன்னார், அதுல கடைசியா சொன்னார், நிலையிய பண்பே, எப்பொழுது நிலைத்திருக்கின்ற பண்புடையது இந்த திருச்செந்தூர். இங்கே இந்த முருகன் இருக்கின்ற யானையிலே வருகின்றார். அந்த அழகான காட்சியை மனத்தால கண்டு உள்ளத்துல இன்றைக்கு முருகன் உதிச்சிருப்பார். இன்றைக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கு 3ஆம் நாள். இனி 2 முடிச்சுட்டா 4 இருக்கு. எங்களுக்கு 4 வட வீடுகள் நாங்க போக வேணும். எங்களுக்கு 4 நாள் இருக்குத்தானே. இன்னும் அப்ப ஒவ்வொரு பட வீடா போகலாம் நாங்கள். என்ன பழனி, நாளைக்கு பழனி. பழனி அப்பா அருமை அருமை. வான்முகில் வளாது வெய்கமலை வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரக நம பார்வதீபதையே, அரக நம பார்வதீபதையே, அரக நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிற்றபேசா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. நாங்கள் திருச்செந்தூருக்கு போட்டு வந்துட்டோம். திருப்பரங்குன்றம் முடிஞ்சு இப்ப திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாச்சு. நாங்க போவாட்டிலும் இந்த யூடியூப்ல சூரம்புரம் எல்லாம் பாக்குறாங்க. யூடியூப்ல பாக்குற யூடியூப்ல பாக்குற சூரன் பொருளையும் நீங்க போய் பாக்குற சூரன் பொருளையும் இதை பார்க்க மாட்டீங்க. முருகன் அப்படியே யானையில ஏறி வருகிற காட்சி, இந்த முகம், இந்த கழுத்து, இந்த மார்பு, இந்த கைகள் நல்ல அழகா போட்டு வந்துட்டேன். நல்ல அழகா இருக்கு. நல்ல அழகா இருக்கு. இது அந்த படிக்கிற முறை, இதுக்கு ஒரு பாட்டு முறை இருக்கு. சிவகுமார் தெரிஞ்சிடலாம். ஆங்கம் மூயிரு முகனும் முறைனவின் ஒழுகலின் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொறை வாங்கிய மண்பின் சுடர் விடுவு பண்புகள் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்தோர் விண்சலல் மரபினையர் கேந்தியது ஒருகை
உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையது ஒரு கை அங்குசங்கடாவ ஒரு கை இருகை ஐயிரு வட்டமொடு ஏகுவலந்தெரிப்ப ஒரு கை மார்பொடு விளங்க ஒரு கை தாரோடு பொலிய ஒரு கை கீழ்வேல் தொடியொடு மீமிசை கொட்ப ஒரு கை பாடு என் படுமணீரட்ட ஒரு கை நீல் நிற விசும்பின் மலிதுளி பொழிய ஒரு கை வானர மகளிர்க்கு வதுவை சூட்ட ஆங்க பன்னிரு கையும் பாட்பட இயற்றி அந்தர பல்லியம் கரங்க தின்கால் பயிரெழுந்திசைப்ப வாழ்வளை ஞரல உரந்தலை கொண்ட உருமிடு முரசமொடு பல்பொறி மஞ்சை வெல்கொடி அகவ விசும்பாராக விரசரல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழிச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பே அதாகன்று. இதுதான் திருமுருகாற்றுப்பட படிக்கிற முறை. அகவல் என்று சொல்றது இந்த மயில் அந்த கக்க கக்க அந்த 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 இது வரும். இது அகவல். நன்றி. நாளைக்கு சந்திப்பேன் நாங்க. நன்றி.